வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு நியூ அப்டேட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து நான் வந்து அவைலபிலிட்டியாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான ஓவரால் மார்க் வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. போன வாரம் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பான முறையில் வராது. தேர்தலுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை தான் அவங்களுடைய இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நமக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு தேர்தலுக்கு அடுத்து எக்ஸாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலேயாக தான் நடக்குது. அதனால நெக்ஸ்ட்டு வந்து சில தேர்தல் அதிகாரிகள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து தான் செலக்ட் ஆனவங்க தேர்தல் அதிகாரிக்கு நெக்ஸ்ட்டு வந்து காப்பாளராகவும் போகிறாங்க. அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாக வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து நம்ம தேர்தலை முடித்த உடனே நம்ம வந்து அதுக்கான அப்டேட் வந்து சரியான முறையில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சின்ன அப்டேட் வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் இதை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குற நண்பர்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மந்த் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேயே தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பான முறையில் ஜூன் மந்தில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அதுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போலீஸ் சிலபஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம அந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸை மட்டும் ஷோ பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வர இருக்கிற அனைத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாம்லேயும் நம்ம அந்த தலைப்பின் கீழே தான் கேட்டிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.